ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறேன்னா, வேடசந்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு பட்டன் கோயில் ஒரு கோயில் இருக்குது. அது பழமை வாய்ந்த கோயில். அந்த கோயில் பாருங்க. இங்கே பாருங்க, இதான் பட்டன் கோயில். இது நல்ல பழமை வாய்ந்த கோயில், சக்தியான கோயில். இது கோயில் அதே இடத்துல வந்து சித்தர் கோயில் இருக்கு பாருங்க. சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு பாருங்க. அது நல்ல பழமை வாய்ந்த கோயில் தான். இன்னைக்கு வேடசந்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு கொல்லனூருங்க. கொல்லனூரில் வந்து இருக்கு. இங்கே பாருங்க, இந்த சாமி பாருங்க. இதெல்லாம் பழமையான கோயில், நல்ல சக்தி வாய்ந்த கோயிலுங்க இதெல்லாம். இங்கே பாருங்க, அதே இடத்துல வந்து கொல்லனூர் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குதுங்க. கோயில் இருக்கிற இடத்துல பாருங்க, மெயின் ரோட்டை காமிக்கிறேன் பாருங்க. இதான் ஒரு பிளாட்டு. கொல்லனூர் பக்கத்துல ரோடுங்க, மெயின் ரோடு இது. இந்த கோயில் இந்த ரோட்லயே போய்கிட்டே இருந்தோம்னா இங்க வந்து ஒரு அண்ணா வந்து சாமி நல்லா சொல்றாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தொக்கை எடுக்கிறது, வயிறு தட்டுறது எல்லாமே இங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த அண்ணன். இன்னைக்கு இந்த அண்ணனை தான் நம்ம சந்திக்க போறோம். இன்னைக்கு இந்த அண்ணனை பாருங்க, இந்த அண்ணனை பாருங்க பாருங்க. இதான் அவங்க வீட்டுக்கு போற பாதை. இதான் இந்த பாதை தான். வாங்க பார்க்கலாம். இதான் வந்து அந்த அண்ணா அங்க நிக்கிறாங்க பாருங்க. அதான் அந்த அண்ணன். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இதையும் காமிச்சறேருங்க இங்க ஃப்ரெண்ட். ஆனா நல்லா எடுக்கிறாங்க. வயிறு தட்டுறது, தொக்கு எடுக்கிறது, எல்லாமே மந்திரிக்கிறது எல்லாமே இந்த அண்ணன் பார்த்துட்டு இருக்காங்க. இதாங்க அவரு இருக்கிற இடம். இதுதான் இந்த இடம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் அந்த அண்ணா இருக்கிற இடம். இதான் இந்த அண்ணனோட ஃபோன் நம்பர். இது இந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா அந்த அண்ணன் சாமி பார்க்கறது, பிள்ளைகளுக்கு தொக்கு எடுக்கிறது எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் பீஸ் எல்லாம் அதிகமாக இல்லைங்க. இந்த அண்ணனை இன்னைக்கு சந்திக்க போகிறோம். இன்னைக்கு வந்திருக்கேன் பாருங்க. வாங்க பார்க்கலாம். அண்ணா அண்ணா, உங்களை பார்க்கறக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கேன். இங்கே வாங்க. இதான் அந்த அண்ணா வராங்க பாருங்க. இந்த அண்ணன் வந்துட்டு இருக்காங்க. அண்ணா, இது நீங்க மந்திரிக்கிறது, தொக்கெடுக்கிறது, பிள்ளைகளுக்கு வயிறு தட்டுறதெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கண்ணா. அப்படி சொல்லுங்க. தொக்கம், மருந்து, வண்டி எடுக்கப்படும். வண்டுனா காதில் வயிறு தட்டுறதுன்னா வயிற்றுல குடல் ஏறி இருக்கிறது, சுருங்கி இருக்கிறது. அடுத்து வந்து வயிற்றுல இருக்க பிரச்சனை, அதே மாதிரி வயிற்றுல இருக்க மருந்து, வயிற்றுல இருக்க பஞ்சாயத்து, தொக்க எடுக்கிறது. அடுத்து செய்வன கோளாறு, பில்லி, சூனிய, ஏவடு, அடுத்து அருள்வாக்கு, குறி, வாஸ்து, நாடி ஜோசியம், பேர்வல் ஊத்து, ஜாதகத்தில் எல்லா ஜாதகம், திருமண பொருத்தம், ராசி பலன், பரிகார தோஷம், ஜாதகம் இருந்தாலும் இல்லாட்டியும் பேர் ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்க்குறேன். இது வந்து எங்கள் முன்னோர்கள் செஞ்ச வேலை. 850 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பாட்டன் செஞ்ச வேலை எடுத்து செய்கிறேன். இந்த அண்ணன் நல்லா பார்க்குறாங்க. தொக்கு எடுக்கிறது, வயிறு தட்டுறது, பிள்ளைகளுக்கு மந்திரிக்கிறது எல்லாமே இந்த அண்ணன் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்னன்னா, இது வேடசந்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கொல்லனூருங்க. கொல்லனூரில் வந்து கேட்டிங்கன்னா சிவானந்த நகருங்க. இந்த நகரில் வந்து இந்த அன்னை வந்து எல்லாமே இங்கே தனி வீடுங்க. இந்த வீட்டில் வந்து வீடு. செல் நம்பர் என்னுடைய பெயர் ரகு என்ற சந்தானம். என்னுடைய செல் நம்பர் 98 94 270 512. மீண்டும் என் செல் நம்பரை சொல்லிட்டு என் பேரை ரகு என்ற சந்தானம். செல் நம்பர் 98 94 270 512. சிவானந்த நகர் கொல்லனூர் பிளாட்டுக்குள்ள குடியிருக்கி பிளக்ஸ் போட்டிருக்கேன். அருள்வாக்கு ஜோதிட நிலையம்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணா.